சங்கிகள் மீண்டும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசியல் அமைப்பு சட்டத்தை வச்சு அரசியல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. RSS கருத்தை தொடர்ந்து வைஸ் பிரசிடென்ட் ஆன ஜெகதீப் தாங்கர் ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்காரு. அதாவது அடிஷன் ஆஃப் செக்யுலர் அண்ட் சோசியலிஸ்ட் டு த பிரியாம்பிள் சாக்ரிலேஜ் டு சனாதன ஸ்பிரிட். அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மதசார்பற்ற சமூக உடைமை அப்படிங்கிற வார்த்தைகள் இந்தியாவின் சனாதன தர்மத்துக்கு எதிரானது, சனாதன தர்மத்தை அவமானப்படுத்தும் விதமாக இருக்கு அப்படின்னு பதிவு பண்ணிருக்காரு. ஆனா ஜெகதீப் தாங்கர் அவர்களே இதே அரசியலமைப்பு சட்டத்தின் மீது கையை வைத்து இந்த நாட்டுடைய ஒற்றுமையையும் பாதுகாப்பையும் காப்பேன் அப்படின்னு சொல்லி சத்தியப்பிரமாணம் எடுத்துக்கிட்டு தானே நீங்க வைஸ் பிரசிடென்டா பதவி ஏத்துக்கிட்டீங்க. அப்போ நீங்க ஏத்துக்கிட்ட பதவிக்கும் நீங்க உண்மையா இல்ல, எந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நீங்க உறுதிமொழி எடுத்துக்கிட்டீங்களோ அந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கும் நீங்க உண்மையா இல்ல அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ உண்மையிலேயே தேச துரோகிகள் யாரு அப்படிங்கிறது இது மூலமா ரொம்ப தெளிவாகுது. சங்கி கூட்டம் என்னைக்குமே நாட்டு நலன் கருதி ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சிருக்காங்களா அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. அதன் ஒரு வெளிப்பாடுதான் இந்த கருத்தும்.